முருகா, என் அன்பு பிள்ளையே, இன்னும் சற்றே நேரத்தில் மனம் நிறைவான செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது. உன்னோடு பேசுவதற்காகவே நீண்ட நேரம் உன் அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே. தலைபாரம் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றாய். என்னுடைய நிலையை புரிந்து கொள்ள இங்கு யாருமே இல்லை என்று அழுகின்றாய். எப்போதும் என்னையே நினைக்கின்றாய். உன் சுந்தர முகத்தின் அழகையும் அதிலிருந்து என்னையே பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும் என் பெயரையே முணுமுணுத்து கொண்டிருக்கும் உதடுகளையும் சுவாசமாக்கி உள் இழுத்து வெளிவிடும் உன் மூக்கினையும் என் நாமத்தை சுவை என்றும் கூறும் உன் நாக்கினையும் என் பெயரை கேட்டாலே சிரிப்படைந்து உருகும் செவிகளையும் எனது முத்தங்களால் நான் ஆசீர்வதிக்கின்றேன் தங்கமே. மனதார என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பத்திரமாக பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது மனமும் என்னுடைய கண்களும் கலங்குகின்றது தங்கமே. இவளுக்கு என்ன குறைச்சல் என உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் என்னை பார்த்ததால் இந்த உலகத்தை விடவா பெரியதாக இருக்கின்றது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என்னுடைய தங்கமே, உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகின்றேன். மனம் விட்டு பேசு, மகிழ்ச்சியை வெளிப்படுத்து. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல். இதைத்தான் நான் விரும்புகின்றேன் என்று நீயும் சொல். அந்த சந்தோஷத்திற்கு அடிப்படையில் தான் உன்னுடைய கஷ்டம் நீங்குவதற்கான வேகமும் இருக்கும். ஆகவே தனித்தனியாக உட்கார்ந்து அவரவர் வேலைகளை பார்க்காமல் ஒன்றாக உட்கார்ந்து மனம் விட்டு பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். மனம் விட்டு பேசினால் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும். உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி என்னை தேடி விரைந்து வா. உன் மனம் நிறைவான செய்தி ஒன்று